வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ட்ரவுட் அப்படின்ற வேர்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். ட்ரவுட் அப்படின்னா அது ஒரு நவுனு. இதுக்கு என்ன மீனிங் கேட்டீங்கன்னா, நோ ரெயின் ஃபார் எ லாங் பீரியட் ஆஃப் டைம். ரொம்ப நாளா மழை இல்லாம இருக்கு இல்லையா, அதாவது தண்ணீர் பஞ்சம், வறட்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நேரத்துல ட்ரவுட் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதை பேஸ் பண்ணி ஒரு 8 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். அதை பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணா அது ஒரு கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். லாஸ்ட் இயர் எ சிவியர் ட்ரவுட் ஹஸ் டெஸ்ட்ராய்டு தி கிராப்ஸ். இந்த இடத்துல கிராப்ஸ் அப்படின்னா பயிருன்ற மீனிங் வரும். போன வருஷம் கடுமையான வறட்சினால பயிரெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் இயர் எ சிவியர் ட்ரவுட் ஹஸ் டெஸ்ட்ராய்டு தி கிராப்ஸ். ரெண்டாவது பார்ப்போம். தி ட்ரவுட் ஹஸ் லாஸ்டட் ஓவர் 1 இயர். ஒரு வருஷத்துக்கு மேல வறட்சி நீடிக்கிறது. தி ட்ரவுட் ஹஸ் லாஸ்டட் ஓவர் 1 இயர். மூணாவது பார்ப்போம். தி ப்ரொலாங்டு ட்ரவுட் ஹஸ் காஸ்ட் நோ வாட்டர் இன் தி லேக். இந்த இடத்துல ப்ரொலாங் அப்படின்னா நீடிக்கிறது அப்படின்ற மீனிங் வரும். வறட்சி நீடிக்கிறதுனால ஏரியில தண்ணி இல்லை. தி ப்ரொலாங்டு ட்ரவுட் ஹஸ் காஸ்ட் நோ வாட்டர் இன் தி லேக். நாலாவது பார்ப்போம். தி ஃபோர்காஸ்ட் predict a sign of rain indicating that the drought is likely to come to an end. மழை வரத்துக்கு அறிகுறி இருக்கு, அதனால வறட்சி முடிவுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தி forecast predict a sign of rain indicating that the drought is likely to come to an end. அஞ்சாவது பார்ப்போம். For the past 4 years that village people are suffering from drought. கடந்த 4 வருஷமா அந்த கிராம மக்கள் மழை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. For the past 4 years that village people are suffering from drought. ஆறாவது பார்ப்போம். Many years of drought have ravaged their lands. இந்த இடத்துல ravage அப்படின்னா நாசமாகப்பட்டது அப்படின்ற மீனிங் வரும். ரொம்ப வருஷம் மழை இல்லாதனால அவங்க நிலம்லாம் நாசமாகப்பட்டது. Many years of drought have ravaged their lands. ஏழாவது பார்ப்போம். Many fishes have died in the lake due to summer drought. வெயில் சீசன்ல தண்ணி இல்லாதனால ஏரியில நிறைய மீன் செத்து போச்சு. Many fishes have died in the lake due to summer drought. எட்டாவது பார்ப்போம். Heat and drought can change the chemical composition in the soil. சூடுனாலையும் வறட்சினாலையும் மண்ணில் இருக்கிற ரசாயன கலவை மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. Heat and drought can change the chemical composition in the soil. Drought என்ற வேர்டுக்கு மீனிங் பாத்தீங்க, கூடவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் பாத்தீங்க. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் பேஸா வச்சு புதுசா ஒரு சென்டென்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது போல நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோல எந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து கமெண்ட்ல தெரிவிங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சதீஷ். தேங்க்யூ.